அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சி கூட்டம் திமுக சார்பாக நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக திமுக சார்பாக பல கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அழைப்பு கொடுத்தும் சில கட்சிகள் வர மறுத்திருக்காங்க. அதில் தாவைக்காவும் ஒன்று. நாம் தமிழர் தாவைக்கெல்லாம் வழக்கம் போல் வரமாட்டாங்க. ஏன்னா ஓனர்ஸ் கோவிச்சுப்பாங்க இல்லையா, அதனால அதுக்கு தாவைக்கா கொடுத்துருக்கிற விளக்கத்தை பாருங்க. எங்கள் அரசியல் எதிரி திமுக, அதனால திமுக நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், அதனால தான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐஆர் தொடர்பாக ஏற்கனவே எங்களுடைய எதிர்ப்பெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். அரசு சார்பில் முதலமைச்சர் கூட்டத்தை கூட்டியிருந்தா நாங்கள் வந்திருப்போம். இது திமுக சார்பில் நீங்கள் கூட்டினதுனால மட்டும்தான் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி நல்லா அப்படியே என்னது இந்த அல்வா கிண்டிருக்காங்க. சிபிஐ கையில் வழக்கு இருக்கிறப்போ திமுக அழைச்ச ஒரு கூட்டத்துக்கு போனால் பாஜகவுக்கு கோவம் வரும் இல்லையா, அது சரிப்பட்டு வராது, அதனால வரலன்னு சொல்லணும். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் கஷ்டம், கை காலெல்லாம் வலிக்கும், இறங்கி நடக்கணும், வெயில் படும், காருக்குள்ளே போய் ஏறுற அந்த கேப்பில் வெயில் அடிக்கும், ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய தியாகத்தெல்லாம் பண்ண முடியாது. பனையூரில் நடத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வருவோம். நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு நான் எப்படி வர முடியும்? எனக்கு இப்படி அலைகிறது திரிகிறதெல்லாம் ஒத்துக்காது மேன், என்னையெல்லாம் இப்படி கூப்பிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குது. அரசு சார்பாலாம் இந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்த முடியாதுன்றது இந்த தற்கொலைகளுக்கு தெரியல பாருங்களேன். இது எலெக்ஷன் கமிஷனுக்கு வைக்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட். இதில் தமிழ்நாடு அரசு இன்வால்வ் ஆக முடியாது. ஐயோ, கொஞ்சம் கூட கிளாரிட்டியே கிடையாது எதுலேயுமே. யார் தானே தெரியல, இவனுங்கெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரியாக திரியிறானுங்க, மண்டை கலந்து போய். இங்கே பாருங்க, ஒரு தாவிக்கா தற்கொலை போட்டிருக்கிறத அரசு சார்பில் கூட்டத்தை கூட்டி எதிர்ப்பை தெரிவிக்காம எதுக்கு கட்சி சார்பாக அழைப்பு விடுத்து இருக்காங்க, பதில் சொல்லுங்க கொத்தடிமைகளா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐயோ, இவங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லைங்க, முடியலைங்க. Hey, y'all, come look at this. இவங்களுக்கெல்லாம் எல்லாமே இவங்க அண்ணனுடைய படத்தில் வரக்கூடிய அந்த சினிமேட்டிக் மூவ்ஸ், சினிமேட்டிக் சீன்ஸ் அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி சினிமேட்டிக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாருமே ஃபயர் விடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கூட்டத்தை பழக்கி வச்சிருக்கான்னு சீனியர் அணில் பழக்கி வச்ச பழக்கம் தான் இது எல்லாமே. தலைவனே ஆகச்சிறந்த தற்கொலையாக இருக்கும்போது இவனுங்கெல்லாம் பின்ன எப்படி இருப்பானுங்க? தாவேக தரப்பில் இருந்தாலும் சொல்லியிருக்காங்க, அரசு தரப்பில் இருந்து நடத்தியிருந்தால் நாங்கள் வந்திருப்போம், திமுக தரப்பில் இருந்து நடத்தினதுனால நாங்கள் வரல அப்படின்ட்டு தாவைக்கா தானே சொல்லியிருக்கு. என்ன சொல்கிறது, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ அம்மாஞ்சல்லி காசுக்கு பிரோஜனம் இல்லை. இதில் வேற விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. அந்த அறிக்கை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆருக்கு கண்டனம் தெரிவித்து தான் அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா திமுகவை 8 தடவை மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஆனால் பாஜகவை 2 தடவை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னங்க இது, என்ன திமுகவாக கொண்டு வருது இந்த எஸ்ஐஆரை? பாஜக தானே கொண்டு வருது. அப்போ பாஜகவை தானே நீங்கள் முழுசாக எதிர்த்து பேசணும், பாஜகவை மட்டும்தானே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுக்குள்ளே எதுக்கு திமுகவை கொண்டு வரணும்? அப்போ பாருங்க, அந்த எண்ணிக்கையில் பாருங்க, பாஜகவை 2 தடவை மென்ஷன் பண்ணிட்டு திமுகவை 8 தடவை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அப்போ உள்ளார அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்போனா இவர் யார் இதெல்லாம் பண்ண வச்சு, யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. அவ்வளோதான். பாஜக எதிர்ப்பில் இவங்க தீவிரமாக இல்லை, திமுகவை எதிர்க்கிறதுல மட்டும்தான் தீவிரமாக இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு திமுக சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் விஜய் அவர்களை பாருங்க, வெறும் ஒரே ஒரு அறிக்கை, அனைத்து கட்சி கூட்டத்திலே பங்கேற்கல. ஆக்சுவலாக இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணவும் இல்லை. ஒரே ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா 8 தடவை திமுகவை மென்ஷன் பண்ணி 2 தடவை பாஜகவை மென்ஷன் பண்ணியிருக்காரு. பண்ணினது ஒன்று, அந்த ஒன்றும் உருப்படியாக பண்ணல. இப்போ அந்த அறிக்கையை விட்டதுனால இப்போ ஒன்றும் ஆக போகிறதில்ல, வெறும் அறிக்கையை வச்சுக்கிட்டு இங்கே ஒன்றும் மாற போகிறதில்ல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கையாவது போடணும், அதுவும் கிடையாது. அதுலேயும் பாருங்கள், இந்த அருண்ராஜ் அப்படின்ற எக்ஸ் ஐஆர்எஸ் இருக்கார் இல்லையா, தாவேக்காரர், தாவேக்கால சேர்ந்தார். அந்த நபர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு, சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதல் குரலாக ஓங்கி ஒலித்தது தமிழக வெற்றி கழகத்தின் குரல் தான் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்காருங்க. என்ன இது, ஏன் இப்படி நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்க கிரெடிட்டை? திமுகவுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டிலில் 11 நவம்பர் 2020 ஒரு ட்வீட் போட்டாச்சு. அந்த ட்வீட்டை பாருங்கள், பீகார் தேர்தல் முறைகேடு தொடர்பான புகார்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன அப்படின்னு போட்டு கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அப்போவே இந்த தேதியிலலாம் விஜய் அவர்கள் மாஸ்டர் படம் ஷூட்டிங்கில் இருந்திருப்பாப்ல, அந்த நேரத்திலே அறிக்கை விட்டாச்சு இந்த சம்பவத்துக்கு முதலமைச்சர். ஆனால் இவங்க தான் முதல் குரலாக இவங்க ஒழிச்சாங்களாம் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக. எதுக்கு இப்படிலாம் உருட்டணும்? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அழைப்பு கொடுத்து வந்திருந்த கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே 200 ரூபா ஊப்பிக்கலாம்.
எல்லாருமே 200 காசு வாங்கிட்டு வந்தாங்களாம். இந்த தாவேக்காரனுங்க சொல்கிறானுங்க. சரி, அவங்கெல்லாம் 200 ஊப்பிகள்னே வச்சுப்போமே. அப்போ அழைப்பு கொடுத்தும் பங்கேற்க முடியாதுன்னு சொன்ன கட்சிகள்லாம் பாஜகவுடைய அடிமைகளா? தெரிஞ்சு போச்சே. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இப்படி அம்பலப்பட்டு நிற்கிறீங்களே, அசிங்கமாக இல்லையா? எதுக்கு உங்களுக்கு தந்தை பெரியார், ஆனால் அம்பேத்கர், அண்ணாவுடைய பெயரெல்லாம் ஏன் உச்சரிக்கிறீங்க நீங்கள்? சரி மக்களே, இந்த காணொளி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.